ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெப்பாலா சோப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெப்பாலா சோப் செய்கிறதுக்காக லைவ் சொல்யூஷனை நான் 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கோகோனட் ஆயில், பட்டர்ஸ், கெரியர் ஆயில்ஸ் மெஷர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சோப் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு, ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லைவ் சொல்யூஷனை பொறுமையாக ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிடலாம். லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலா அல்லது ஸ்டிக் வச்சுட்டு ட்ரேஸ் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். எசென்ஷியல் ஆயில் ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். எனக்கு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ட்ரேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ட்ரேஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா க்ரீஸ் பண்ணி வச்ச மோல்டில் அதை ஊற்றிடலாம். மோல்டுலேருந்து 24 hours வரைக்கும் நம்ம சோப்ஸை டீமோல்ட் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 24 hours நம்ம டீமோல்ட் பண்ணி அதை க்யூரிங்க்கு 45 டேஸ்க்கு வச்சிடணும். 45 டேஸ்க்கு அப்புறமா நம்ம சோப்பை யூஸ் பண்ணலாம். வெப்பாலை ஆயிலில் ஆன்டி இன்ஃப்ளமேஷன், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய சொரியாசிஸ், இச்சிங், எக்ஸிமா, ரிங்வர்ம் அது போன்ற எல்லா வகையான ஸ்கின் இஷ்யூஸையும் அது க்யூர் பண்ணும். நம்மக்கிட்ட வெப்பாலை க்ரீம் அண்ட் வெப்பாலை ஆயிலும் அவைலபிளாக இருக்குது. ஸ்கின்னில் எந்த இடத்துல இஷ்யூஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதே மாதிரி ஆயிலை தலையில் இச்சிங், டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இந்த 3 ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் அல்லது இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.